வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 234 வயது பொருந்தா திருமணம் என்பது தலைப்பு. பல்விழுந்த கிழ வயதில் கூட பல்லோர் பரம ஏழையான இளம் பெண்கள் தம்மை கல்யாணம் விருப்பம் போல் செய்து கொள்ளும் கருணையற்ற பலாத்கார முறையை போக்க இல்வாழ்வில் பெண்ணை விட ஆணின் ஆண்டு ஈராரின் மேல் இருக்கலாகாதென்ற நல்முறையை அமுல் நடத்தும் சட்டம் போட நம் தேச பொது ஆட்சிக்கு எழுதிவிட்டோம். அருட்தந்தை நாம் நேற்றைய கவிதையில் படித்தோம். இல்வாழ்வில் திருமணம், இளம் தம்பதிகள் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த பதிவு செய்கின்ற முறையை அஞ்சலகத்திலேயே பதிவு செய்கின்ற ஒரு சுலப முறையை கொண்டு வந்தார் என்று இன்றைக்கு என்ன கையில் எடுக்கிறார் பாருங்க. வயது பொருந்தா திருமணம். நமக்கு உண்மையில கேட்கிறப்பே பகீருங்குது. வயசானவங்க, கிழவர்கள், பல்லே போயிடுச்சு. அதன் பிறகு கூட பணம் இருக்கிற ஒரே காரணத்தால் இளம் பெண்களை, ஏழைகளாக இருக்கின்றவர்களை திருமணம் செய்கிறாங்கன்னா என்ன ஒரு கருணையற்ற செயல் இது. அருட்தந்தை சொல்றாங்க, அந்த காலத்தில் ஒரு புது சட்டம் இவங்க கொண்டு வராங்க. புதிய ஆட்சியில் இந்த கிழவர்கள் இளம் பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு கருணையற்ற பலாத்கார முறைக்கான தீர்வாக திருமணம் செய்கிற பெண்ணை விட அந்த ஆணின் வயது 12 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஈராறுனா 12 அப்படின்னு ஒரு சட்டம் போடுவதற்கு நாங்கள் பொது ஆட்சிக்கு எழுதிவிட்டோம் என்றால் நமக்கு என்ன இப்போ பகீருங்குதுன்னா, 12 வருஷங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அதிகபட்சம் இந்த பெண்ணின் வயதை விட ஒரு 5 வயசு வரைக்கும் தான் ஆணுக்கு இருக்கலாம்னு நம்ம இப்போ நினைக்கிறோம். அன்னைக்கு 12 வயசே குறைச்சல்னா அப்போ எத்தனை ஒரு மோசமான முறையில் 25-30 வயசு சின்ன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தமாகிறது. மிக கொடுமை. இந்த வயது பொருந்தா திருமணத்திற்கு இந்த புதிய ஆட்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.